ஹிந்தி பாட்டு நீங்க எல்லாம் கேட்டுக்க மாட்டீங்க. கிராமத்துல பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு இப்ப வந்து பாருங்க, நல்லா அழகா ராகமா பாட போறாங்க பிள்ளைங்க அப்படின்னு நம்புறேன் நான். இங்கு கூடி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். சந்தனத்தம் என்று சொல்லியே தில்லினில் பாட, ஆமாம் தில்லினில் பாட, ஆமாம் தில்லினில் பாட வந்தருவாய் தமிழ் மகளே, ஆமாம் வந்தருவாய் தமிழ் மகளே. இன்னைக்கு எதுக்காக நம்ம இங்க கூடி இருக்கோம்னு தெரியுமா? தெரியாது, நீங்க சொன்னாதானே தெரியும். சொல்லிட்டா போச்சு. கடையேழு வள்ளல்களுடைய வீரத்தையும் ஈரத்தையும் பத்தி பாட போறோம். அவங்க யார் யாருன்னு தெரியுமா? தெரியுமே. அதான் வேகன் பாரி. அவங்க மட்டுமா? காரி ஆயண்டிரன். அது என்ன நல்லியும் தானே, பேரே மறந்துட்டீங்களே. சரி, அவங்கள பத்தி ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. பாடினாலே. பழனி மலையை ஆண்டவன வேகன் என்னும் பேரு, அவன் பெருமை என்ன கூறு, அவன் பெருமை என்ன கூறு. மயிலுக்கு தான் போர்வ தந்து மணமகிழ்ந்தான் பாரு, ஆமா மணமகிழ்ந்தான் பாரு. பழம்பு மலையை ஆண்டவன பாரி என்னும் பேரு, அவன் பெருமை என்ன கூறு, அவன் பெருமை என்ன கூறு. கொடிப்படர பேர் கொடுத்து நடந்து வந்தான் வீடு, ஆமா நடந்து வந்தான் வீடு. திருக்கோவிலூரை ஆண்டவன காரி என்னும் பேரு, அவன் பெருமை என்ன கூறு, அவன் பெருமை என்ன கூறு. அவன் இல்லை என்று சொன்னதில்லை, ஏறெடுத்து பாரு, ஆமா ஏறெடுத்து பாரு. பொதிகை மலை ஆண்டவன ஆயண்டிரன்னு பேரு, அவன் பெருமை என்ன கூறு, அவன் பெருமை என்ன கூறு. சிவனுக்குமே ஆடை தந்து வாங்கி கொண்டான் பேரு, ஆமா வாங்கி கொண்டான் பேரு. தகடூரை ஆண்டவன அதிகமான பேரு, அவன் பெருமை என்ன கூறு, அவன் பெருமை என்ன கூறு. அவ்வைக்குமே கனி கொடுத்து சிறப்பு பெற்றான் பாரு, ஆமா சிறப்பு பெற்றான் பாரு. கோடுமலை ஆண்டவன நல்லி என்னும் பேரு, அவன் பெருமை என்ன கூறு, அவன் பெருமை என்ன கூறு. மலை பகுதி மக்கள் கடனை வென்று பெற்றான் சிறப்பு பாரு, ஆமா பெற்றான் சிறப்பு பாரு. ஓரி என்னும் குதிரை கொண்டவர் ஓரி என்னும் பேரு, அவன் பெருமை என்ன கூறு, அவன் பெருமை என்ன கூறு. ஒரு மலை நாட்டை பாணருக்கு பரிசு தந்தான் பாரு, ஆமா பரிசு தந்தான் பாரு. இந்த கடையோடு வள்ளல்கள்ல அதிகமான பத்தி தெரியுமா? தெரியுமே. தமிழ் நீண்ட நாள் வாழணும்னு அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு, அவதானே? ஆமா அவதான். இப்ப அவங்கள பத்தி தான் நம்ம பள்ளி மாணவர்கள் நாடகமா நடிக்க போறாங்க. பார்க்கலாமா? அப்படியா, பார்க்கலாமே. காட்சி 1. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார், அமைச்சர். நாட்டு மக்களின் நலனையே நாளெல்லாம் நினைத்து மகிழ்ந்து கொள்ளும் அதியமான் அஞ்சியே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவை வாருங்கள் வாருங்கள் வணக்கம். ஈரீராக சென்று மக்களையும் மன்னர்களையும் தன் கவிதையால் மகிழ பெறும் ஔவை வாருங்கள் வாருங்கள் வணக்கம். நீ நம்பினால் என்னை கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். தாங்களின் அரண்மனையில் தங்கியிருப்பது என்பது எனக்கு கிடைத்த பெரும் பேரு. அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்? காட்டின் நிலத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. எனவே அதற்குத்தான் நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கு இக்கனியை பார்த்தேன், உங்களுக்காக பறித்து வந்தேன். இதோ இக்கனியை சுவைத்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் இங்கோ தொலைவில் இருக்கும் நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள் தானே. இனிப்புக்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்புண்டல்லவா? நீ தரும் கனியும் இனிக்கத்தானே செய்யும். அடடா அடடா அடடா, அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. இதோ இக்கனியை சுவைத்து பாருங்கள். அடடா, என்ன சுவை என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை. என்ன கனி இது? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, நமது மன்னர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது இன்னும் எளிதாக கிடைக்கும் கனி இல்லை, கிடைப்பதற்கே அரிதான நெல்லிக்கனி இது.
எப்போதாவது ஒரு முறைதான் இக்கனி காய்த்து பழுக்கும். நாங்கள் இன்று காட்டு பகுதிக்கு சென்றிருந்தோம். நமது வீரர் அந்த ஒரு கருநெல்லி மரத்தில் அக்கனி கழித்திருந்தது. நமது வீரர்கள் மரத்தில் ஏற முடியவில்லை. பிறகு நமது மன்னர் முயன்று மரத்தில் ஏறி அக்கனியை பறித்தார். அதிகமானே அந்த மரத்தில் ஏறி இதனை பறித்தானா? அது மட்டும் இல்லை தாயே, அக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியவர்கள் கூறுவர். அதிகமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பையுடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உனக்கே கொடுத்திருப்பேனே. என்னை போன்ற அரசன் ஒருவன் இறந்து போனால் வேறு யாரோ ஒருவர் அரசராகி விடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதற்குத்தான் நான் எதுவும் கூறாமல் இந்த நெல்லிக்கனியை உங்களே உண்ணச் செய்தேன். அதிகமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. மற்றும் உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். உங்களுடைய தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அது என் பெயரும் ஒட்டியிருக்கும். அதுதான் எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சி. காட்சி 2 இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான் ஔவையார். மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என கருதும் அதியமானே, இன்று உன் முகத்தின் கவலையின் நிழல் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னன் தொண்டைமான் நம் மீது பகைமை கொண்டவன் என்பது தாங்களுக்கு அறிந்ததுதான். அவன் இப்பொழுது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்துவிட்டன. அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பெயரில் தான் அஞ்சி என்றும் சொல் இருக்கின்றது. அஞ்சி நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதே இல்லையே. போர் என்ன உனக்கு புதிதா? போர் என்பது எனக்கு புதிதென்று. அந்த போரை கண்டு அஞ்சுபவனும் அல்ல நான். ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனை போர்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தாங்களுக்கு அறிந்ததுதானே. ஆனாலும் ஒவ்வொரு போரின் போதிலும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு. தந்தை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் போன்ற எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போர் நமக்கு தேவையா என்ன? அன்று சிறந்த அதியமானே, இப்பொழுதுதான் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். உடனே தொண்டைமானிடம் சொல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கின்றேன். நான் சென்று வருகிறேன். காட்சி 3 இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான் ஔவையார் படைத்தலைவர். வணக்கம் அரசரே. வணக்கம் படைத்தலைவரே. நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்கள் ஆயத்தமாக உள்ளனர். போர்க்கருவிகள் தேவைக்கு அதிகமாக உள்ளன அரசே. மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கத்தை கண்ட அந்த அதியமானை அதிர்ந்து போக வேண்டும். அதியமான் இப்போதே அதிர்ந்துதான் போயிருக்கிறார் அரசே. அதனால்தான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூதாக அனுப்பியுள்ளார். என்ன, புலவரை தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே. சற்று முன் நம் ஒற்றனிடம் இருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும். அந்த அஞ்சியிடமிருந்து தூது வரும் அவ்வை நம் போர்க்காரிகளை கண்டு அஞ்சி ஓடப் போகிறார் பாருங்கள். அதோ ஔவையாரே வந்து விட்டார். போரை நிறுத்த வந்திருக்கும் அவ்வையே, வருக. தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறது. என் பகைவர் நாட்டில் இருந்து வந்திருந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தாங்கள் வருகைக்கு மிக்க மகிழ்ச்சி. நீயும் தமிழின் மீது பற்று கொண்டுள்ள என்பதை கண்டதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு என் படைக்கலக்கத்திலே பார்த்து வருவோம் பாருங்களேன். போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? எத்தனை பெரிய படைக்கருவிகளுடைய அரசனோடு உங்கள் அதியமான் மோதப் போகிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அதையும் தான் பார்ப்போம், வா. காட்சி 4 இடம் தொண்டைமானின் படைக்கல கொட்டில். நாடக மாந்தர்கள் தொண்டைமான் ஔவையார். என் படைக்கருவிகள் பாருங்கள் ஔவையாரே. இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டிலை இதற்கு முன்பு நீங்கள் பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். ஆமாம், வில், வாள், வேல், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள்.
பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆம், அவற்றின் எண்ணிக்கையை விடவும் அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் விதமும் கண்களை கவருகின்றனர். உங்கள் அதியமான் படைக்கருவிகள் பற்றி சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவரின் உள்ளே துளைத்த குருதிக்கரைகளுடனும் கூர் மழுகியும் நுனி ஒடிந்தும் கொல்லனின் உழைக்களத்தில் கிடைக்கின்றன. தொண்டைமானே, ஏன் உன்முகம் நாடிவிட்டது? தாங்கள் கூறிய செய்திதான் என்னை மிகவும் சிந்திக்க வைத்து விட்டது. அவையே அதுதான் உண்மையும் புரிய வைத்தது. என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? என்னிடம் படைக்கருவிகள் மட்டும்தான் அதிகமாக உள்ளன. ஆனால் இதுவரை நான் போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்கள் நடத்தி வெற்றி கண்டவன். அவனிடம் போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்று புரிந்து கொண்டேன். அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்கள் பிறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். மிக மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறுகிறேன். போரெல்லாம் மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள் தாயே. வந்த வேலை நன்றாக முடிந்தது. இதை அதியமானிடம் கூறினால் மிக மகிழ்ச்சி அடைவான். எங்களை கேட்டா எப்படி? அவங்கள கேளுங்க. என்ன மக்களே, நாடகம் எப்படி இருந்தது? நீங்க எங்க சொல்ல போறீங்க? சிறப்பாகவும் இருந்தது, சிந்திக்க வைக்கிற மாதிரி தானே இருந்தது. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மங்களம் பாடிடலாமா? பாடிடலாமே. வாழியவே வாழியவே வளமான தமிழ்நாடு வாழியவே, தர்மம் செய்து தலையை காத்து நம் பள்ளி மாணவர்கள் வாழியவே, நம் வள்ளல்கள் கொடுத்தது போல் நாமும் கொடுத்து வாழ்ந்திடுவோம். வாழியவே வாழியவே வளமான தமிழ்நாடு வாழியவே, பொங்கலையும் மங்களமாய் பொங்கியும் எல்லோரும் வாழியவே, பொங்கல் வாழ்த்துடனே பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்துவோமே, பொங்கல் வாழ்த்துடனே பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்துவோமே. வாழியவே வாழியவே வளமான தமிழ்நாடு வாழியவே, வாழியவே வாழியவே நம் பள்ளி பல நூறு ஆண்டுகள் வாழியவே, பல நூறு ஆண்டுகள் வாழியவே, பல நூறு ஆண்டுகள் வாழியவே, வாழியவே வாழியவே வாழியவே. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.